பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு HTML எலிமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அது வந்து நேம் இருக்கும். ஒவ்வொரு HTML எலிமெண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கும், ஐடி இருக்கும், கிளாஸஸ் இருக்கும், டைப் இருக்கும், ஆட்ரிபியூட்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு HTML எலிமெண்ட்டுமே வந்து தே ஆர் செப்பரேட்டடு. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதோட கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணுறதுனா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, jQuery செலக்டர்ஸ். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செலக்டர்ஸ் இருக்குது. இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்டிங் எலிமெண்ட்ஸ் பை நேம் பார்க்கலாம். அடுத்தது வந்து செலக்டிங் எலிமெண்ட்ஸ் பை ஐடி. இதை வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக பார்க்கலாம். இப்போ நான் சப்ளைன் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆஸ். நான் வந்து அந்த டெஸ்க்டாப்பில் எனக்கு ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் இப்போ நான் 2.html அப்படிங்கிற ஒரு ஃபைல் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து HTML டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ இதுக்கு ஒரு டைட்டில், சாம்பிள் ப்ரோக்ராம் யூஸிங் jQuery. ரைட். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துக்கிறேன். திஸ் இஸ் a sample paragraph to learn about different selectors. இப்போ ஒரு பேராகிராஃப் ரெடி. இதை வந்து நான் வந்து லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஜஸ்ட் HTML டாக்குமெண்ட்டு. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அ சாம்பிள் பேராகிராஃப் டு லேர்ன் அபவுட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு 3 பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பட்டன் HTML டேக் யூஸ் பண்ணி 3 பட்டன். இதுக்கு வந்து ரெட்டு, ப்ளூ, இன்னொரு பட்டன் போட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரெட், ப்ளூ, க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பட்டன் க்ரியேட் பண்ணிட்டேன். இதே நம்மள செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெட்டு, ப்ளூ, க்ரீனு. இப்போ என்ன பண்ணணும்னா ரெட்டில் கிளிக் பண்ணால் இதோட இந்த ஃபாண்ட் கலர் வந்து ரெட்டாக மாறிடணும். ப்ளூனா ப்ளூ, க்ரீன்னா க்ரீனு. ஸோ jQuery யூஸ் பண்ணி நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ இங்கே எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேக் யூஸ் பண்ணிக்கிறேன் மெயினாக. P அண்ட் பட்டன். ஓகேங்களா. ரைட். P அண்ட் பட்டன். அஃப்கோர்ஸ் பாடி அதான் இருக்குது டேக்ஸு, பட் நம்ம மெயின் வந்து P அண்ட் பட்டன் அப்படிங்கிற 2 டேக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த jQuery சோர்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிங்க. ஸோ சோர்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து இந்த ஹெட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுங்க. jQuery ஸ்கிரிப்ட்டு. ஸோ jQuery அப்படிங்கிறது டாக்குமெண்ட் ரெடி ஆன பிறகு ரெடி. ஸோ இந்த மாதிரி. ஓகே, என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷன். ரைட். என்ன ஃபங்க்ஷன்னா இப்போ வந்து அந்த பட்டனுங்கிற டேகை கிளிக் பண்ணும்போது, ஸோ பட்டனுங்கிறது தான் பை நேம், இட்ஸ் அ நேம். ஓகேங்களா. ஸோ இந்த 2 டேக்ஸ் இருக்குன்னா P அண்ட் பட்டன்னா ஈச் ஒன் இஸ் ஐடென்டிஃபைட் பை Pங்கிறது வந்து ஒரு டேக் நேம்மு, பட்டனுங்கிறது ஒரு டேக் நேமு. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, ஸோ அந்த பட்டன், ஸோ இந்த நேம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். டாட் அதை கிளிக் பண்ணும்போது
ஸோ கிளிக்குங்கிறது ஈவெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஸோ இது நீங்கள் இப்படி கொடுத்தாவே இந்த கிளிக் நீங்கள் செமிகோலன் கொடுத்துக்கணும். கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து திருப்பி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ என்ன ஒரு ஆக்டிவிட்டினாலும் அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஃபங்க்ஷனுங்கிற அந்த இதை கால் பண்ணிக்கணும். ரைட். என்ன பண்ணணும்னா இந்த jQuery டேக் அந்த P-ஐ வந்து .css. ஸோ இட்ஸ் another மெத்தட். CSS அது மூலமாக அந்த பேக்ரவுண்ட் கலரை மாற்றுறோம். இப்போ வந்து நாட் பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர் வந்து கம்மா ரெட் கலராக மாற்ற சொல்கிறேன். ரைட். இப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஓப்பன் த ப்ரௌசர், ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். எஸ், இப்போ ரெட் கலர் கிளிக் பண்ணால் ரெட் ஆகிடுச்சு. ப்ளூ பட்டன் கிளிக் பண்ணாலும் ப்ளூ ஆகுது, க்ரீன் ஆனாலும் க்ரீனு. அது ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பட்டன் நேம்ஸு. ஸோ 3 பட்டனுமே வந்து சேம் நேம் தான், இட் இஸ் காட் இட். அதனால் ஒரு எந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் ஒரே ஆக்டிவிட்டி தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ரெட் பட்டன் கிளிக் பண்ணால் தான் ரெட் கலர் மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு பட்டனுக்கு ஒரு ஐடி கொடுக்கணும். ஸோ நேமுக்கு அடுத்தது வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஐடி. ஸோ இது வந்து ஐடி வந்து நான் B1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பேர் எடுத்துகிட்டு நான் வந்து இது வந்து P, பட்டனை வந்து நம்ம மாற்றுறோம் B1. ஸோ B1 அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ நேம், இட் இஸ் அ ஐடி. ஸோ ஐடிங்கிறது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா ஹேஷ் சிம்பிள். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரெட் கிளிக் பண்ண ரெட் வருது. ப்ளூ க்ரீன் நம்ம வந்து அது வந்து நம்ம எழுதலை. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம அதுக்கும் நம்ம எழுதிடலாம். ப்ளூக்கு என்ன பண்ணணும்னா க்ரீன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம எழுத போகிறோம். டாலர். ஸோ ஃபங்க்ஷன் ரெடி, டாக்குமெண்ட் ரெடி, ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே வந்து B. இப்போ வந்து ஹேஷ் B2 டாட் கிளிக் செமிகோலன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ளூட். ஸோ அந்த சின்டெக்ஸ் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரைட். $P paragraph .css. ஸோ இங்கே வந்து கலர் வந்து நான் வந்து இது வந்து பட்டன் B2 கிளிக் பண்ணும்போது அதனால் நான் வந்து ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். ரைட். சரி, ரைட். இது CSS. ரைட். நெக்ஸ்ட் வந்து $B3 கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அதுக்கு பிறகு என்டர் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதே அந்த பட்டன் வந்து .css வந்து கலர் வந்து க்ரீன். ஓகே அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை செக் பண்ணிக்கலாம். ரெட்னா ரெட்டு, ப்ளூ, க்ரீன். ஸோ நான் இங்கே வந்து ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஐடி இஸ் ஈக்குவல் டு B2, ஐடி இஸ் ஈக்குவல் டு B3. நம்ம அதை கொடுக்காம விட்டுட்டோம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன். ஸோ B1 கிளிக் பண்ணால் இது, B2 கிளிக் பண்ணால் இது, B3 கிளிக் பண்ணால் இது. ஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெட்டு, ப்ளூ, க்ரீனு. ஸோ jQuery மூலமாக இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்து என்ன பார்க்குறோன்னா செலக்டிங் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம். இப்போ நம்ம ஐடி பார்த்தோம், நேம் டேக் யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து செலக்டிங் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம். ஸோ இதையும் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக பார்க்கலாம். இப்போ சப்ளைன் எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதை வந்து நான் வந்து ஃபைல் 3.html அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து HTML டாக்குமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரைட். இதுக்கு ஒரு டைட்டில் வந்து சாம்பிள் ப்ரோக்ராம்.
using jQuery select this அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட் வந்து இந்த பாடி பேராகிராஃப் நான் என்ன இங்கே ஒரு 4-5 HTML டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். h1 அப்படிங்கிற ஒரு டேகு, this is first heading. சும்மா ஒரு மெசேஜ் நம்பர் கொடுத்துக்கிறேன் h1. ரைட். இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ப்ரௌசரில். ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கிற மெசேஜ் அங்கே வந்துருச்சு. h1 டேக் யூஸ் பண்ணியிருந்தோம். ரைட். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று போட்டு பண்ணிக்கலாம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ரைட். அடுத்து இன்னொரு ஹெட்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன், h2 யூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் my first heading, this is my second heading அப்படின்னு கொடுத்துட்றேன். h2. அப்புறம் இன்னொரு பேராகிராஃப் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். this is my second paragraph. இப்போ நான் ஒரு பட்டன் மட்டும் இன்க்ளூட் பண்ணுறேன். பட்டன் பேர் வந்து கிளிக் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். இதை வந்து நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், திஸ் இஸ் மை செகண்ட் ஹெட்டிங், திஸ் இஸ் மை செகண்ட் பேராகிராஃப். ஓகேங்களா? ஸோ இது வந்து HTML டாக்குமெண்ட். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த கிளிக் பண்ணோன்னா இந்த 4 லைனுமே டிஸப்பியர் ஆகிடணும். அந்த மாதிரி ஒரு jQuery கோட் எழுதலாம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்டை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த லைப்ரரியை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த jQuery எழுதலாம் கோடு. ஸோ jQuery டாக்குமெண்ட் ரெடி ஆன பிறகு, ஆஃப்டர் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் லோடட், அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோன்னா ரெடி செமிகோலன். இப்போ என்ன பண்ணுறோன்னா பட்டனை கிளிக் பண்ணும்போது, ஸோ பட்டன் வந்து ஒன்லி ஒன் பட்டன் இஸ் தேர். அப்போனால நம்ம என்னன்னா பை நேம் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து பை நேம் ஃபங்க்ஷன். இதை கிளிக் பண்ணும்போது செமிகோலன், அதுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன், என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா all the 4 tags should disappear. h1, p, h2, p. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா $paragraph h1 dot hid hide. ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம ஹைட் ஆகணும். இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ கிளிக் பண்ணும்போது அந்த லைன் வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் லைன் டிஸப்பியர் ஆகணும்னா $p டாட் ஹைடு இதையும் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 லைன்ஸ் பேராகிராஃப் 2 லைனுமே உங்களுக்கு ஹைட் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா ரெண்டுமே வந்து p. ஸோ நம்ம வந்து செலக்டட் பை p.
செலக்டர் வந்து இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண செலக்டர் வந்து பி. ஸோ வந்து 2 பேராகிராஃப்மே ஹைட் ஆகிடுச்சு. $H2 அப்படிங்கிற இன்னொரு டேக் இருக்குது, நம்ம அதையும் ஹைட் பண்ணிடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா எல்லாமே ஹைட் ஆகிடுச்சு. நம்ம 3 லைன்ஸ் ஆஃப் கோடு இங்கே எழுதியிருக்கிறோம். ரைட், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு செலக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நீங்கள் சிஎஸ்எல்ல படிச்சிருப்பீங்க, கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஏ அப்படின்னு கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே இதே கிளாஸை நான் கொடுக்குறேன். கிளாஸ் கிளாஸ் கிளாஸ், இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அப்போ டாட் யூஸ் பண்ணணும். டாட் எஸ்ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 லைன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிடும். ஸோ வில் வெரிஃபை இட். ஸோ கிளிக் உங்களுக்கு ஒரு, ஸோ நம்ம இப்போ வந்து மினிமைஸ் பண்ணிட்டோம் அந்த கோடு யூஸிங் திஸ் கிளாஸ் நேம். இப்போ வந்து உங்களுக்கு irrespective ஆஃப் தி டேக் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் உங்களுக்கு வந்து jQuery செலெக்ஷன் பை கிளாஸ்.